இன்றைக்கி நான் என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரிக்குழம்பு தான் வச்சுருந்தேன். இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு, டேஸ்ட்டும் அடித்தூளாக இருக்கும். ஒரு வாட்டி நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டா காரத்துக்கு நம்ம இன்றைக்கி காரா பூந்தி எடுத்துருக்கோம் தொட்டுக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியலும் காரா பூந்தியும் எடுத்திருக்கேன். சுட சுட சாதமும் செஞ்சாச்சு. இப்போ வெண்டைக்காய் பொரியலில் வெறும் வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு தேங்காய் போட்டு துருவி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம சாதத்தோடு கலந்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு என்ன செஞ்சிருந்தேன்னா நல்லா சுட சுட இட்லி செஞ்சுட்டு 1 பாட் குழம்பு ரெசிபி தான். அதே குழம்பு இதில் சேர்த்தாச்சு. காலையில் கொஞ்சம் பூஜை வேலைலாம் இருந்தனால இந்த மாதிரி செஞ்சாச்சு. சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி லாங் வீடியோவில் இட்லி உப்புமா எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.